ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம சாப்டர் 2 ஜேர்னி ஆஃப் ரிவர் கிளாஸ் 5 என்சிஆர்டி சிலபஸ் வந்து பார்க்க போறோம். ஜேர்னி ஆஃப் அ ரிவர்ல மெயினா எந்த ரிவர் பத்தி பேசியிருக்காங்கன்னா கோதாவரி. வேர் ஷி பிகின்ஸ், ஹவு ஃபார் ஷி டிராவல்ஸ் அண்ட் த லேண்ட் ஷி கால்ஸ் ஹோம். இதை பத்தி பார்க்க போறோம். ஸோ கோதாவரி இப்போ பேசுறாங்க. வேர் ஐ பிகின், வேர் ஐ ஃப்ளோ. ஐ ஹாவ் நோ ஃபீட், எனக்கு கால் கிடையாது. பட் ஐ டிராவல் ஃபார், நான் ரொம்ப தூரம் போகிறேன்னா. த்ரூ ஃபீல்ட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட், ஃபீல்ட்ஸ்னா அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ், வயல்வெளிகள், ஃபாரஸ்ட்லாம் போயிட்டு அண்டர் த மூன் அண்ட் ஸ்டார், மழையா பெய்கிறேன். ஐ குவென்ச் யுவர் தர்ஸ்ட், நம்ம தாகத்தெல்லாம் தணிக்கிறாங்க. அண்ட் ஹெல்ப் பிளான்ஸ் க்ரோ ஃப்ரம் மவுண்டெயின்ஸ் டு சி, ஐ குவைட்லி ஃப்ளோ, நான் மலையிலிருந்து கடல் வரைக்கும் நான் பாயிறேன். ஹூ ஆம் ஐ? ஐ எம் அ ரிவர். And today we follow one very special river, Godavari. Where Godavari begins? எங்க வந்து அது உருவாகுது? Born in the Western Ghats. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லும் போது இப்போ இந்தியா மேப்ல வந்து வெஸ்ட் சைட்ல இருக்கிற மகாராஷ்டிரா அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைட்ல. கோதாவரிஸ் ஜேர்னி பிகின்ஸ் ஹை அப் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அட் அ பிளேஸ் கால் திரிம்பகேஸ்வர் இன் மகாராஷ்டிரா நியர் த பிரம்மகிரி ஹில்ஸ். She starts out as a tiny stream. Streamனா ஒரு நீரோடை. As she moves across the land, rainwater under the small streams join her. நிறைய கிளைகள்லாம் சேர்ந்து making her wider and stronger. What's a tributary? ட்ரிபியூட்ரினா கிளைன்னு சொல்லுவாங்க. இப்போ மரத்துக்கு எப்படி கிளை இருக்கோ அதே மாதிரி நதி ஆறெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது கம்மியாக இருந்தாலும் அந்த ரெயின் வாட்டர் இல்லை கீழே இருக்க அந்த நீரோடைகளோடலாம் சேர்ந்து பெருசாக மாறிடும். A tributary is a smaller stream or river that joins a bigger river along its journey, like little helpers making Godavari stronger and wider as she flows. ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது என்னது? பிரம்மகிரி ஹில்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, திரிம்பகேஸ்வர், வெஸ்டர்ன் காட்ஸ், மகாராஷ்டிரா. This is where a tiny stream is born and begins its long journey to the sea. கடைசியா அதோட எண்ட் பாயிண்ட் என்னது? கடலில் கலப்பது தானே. நதி எங்கே போகும்? கடலை தேடி. கோதாவரி பை த நம்பர்ஸ், லெங்த் ஆஃப் த ஜேர்னி. ஸோ அந்த மகாராஷ்டிரால ஸ்டார்ட் பண்ணி பே ஆஃப் பெங்காலில் கலக்கிற வரைக்கும் அது போகிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கோதாவரி இது 1465 கிலோமீட்டர். ரஃபாக சொன்னோம்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிற டிஸ்டன்ஸ் அரௌண்ட் 700 கிலோமீட்டர்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டு திருப்பி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்டன்ஸ். தட்ஸ் ஹவு ஃபார் கோதாவரி டிராவல்ஸ் பிஃபோர் ஜாயினிங் த பே ஆஃப் பெங்கால். இமேஜின் வாக்கிங் தட் ஃபார். So, also Godavari is the second longest river in India. அப்போ ஃபர்ஸ்ட் யாரு? கங்கா. கங்காக்கு அடுத்து கோதாவரி. ஃபாலோ கோதாவரி ஆன் த மேப். நம்ம ஃபர்ஸ்டே படிச்சிட்டோம். பிரம்மகிரி ஹில்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரால டு த பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் இது வந்து போகுது. ஸ்டேட்ஸ், டேம்ஸ், சாங்சுரிஸ் இது எல்லாமே அலாங் த வேல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பிரம்மகிரி ஹில்ஸ் மகாராஷ்டிரா கிட்ட ஸ்டார்ட் ஆகி ஒடிசா, சத்தீஸ்கர், மாஞ்சிரான்றது வந்து ட்ரிபியூட்ரி, கிளை நதி. தெலங்கானா, ஆந்திரா, கடைசியா பே ஆஃப் பெங்கால் கிட்ட போய் கலக்குது. ட்ரிபியூட்ரியில வந்து மாஞ்சிரா, சபரி, இந்திராவதிலாம் இருக்கு. அந்த மாதிரி நடுவில் டேம்ஸும் இருக்கு. ஸ்ரீராம் சாகர் டேமு, அப்புறம் போலாவரம் டேமு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா காவல் டைகர் ரிசர்வ், இதெல்லாமே இருக்கு. நேம் த ஸ்டேட்ஸ் தட் கோதாவரி ஃப்ளோஸ் த்ரூ. இப்போ நம்ம இந்த இதுலயே என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு? மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திரா, தெலங்கானா இதெல்லாம் இருக்கு. நேம் டேம் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. டேம் தான் நம்ம படித்தோம், ஸ்ரீராம் சாகர் டேமு, போலாவரம் டேமு. சாங்சுரிஸ் வந்து காவல் டைகர் ரிசர்வ் அண்ட் கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி. கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரின்றது ஆந்திரால இருக்கு. வித் ஸ்மால் ரிவர்ஸ் ஜாயின் கோதாவரி ஆனர் ஜேர்னி. ஸ்மால் ரிவர்ஸ் தான் நம்ம ட்ரிபியூட்ரிஸ் படிச்சோம்ல, மாஞ்சிரா, இந்திராவதி, சபரி ஹட் ட்ரிபியூட்ரிஸ். அப்புறம் தக்ஷிண கங்கான்ற இன்னொரு பேருமே இதுக்கு இருக்கு. தக்ஷிண கங்கான்றது வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்ல நம்ம வந்து அதை தக்ஷிண கங்கான்னு கூப்பிடுறோம். A river of sacred stories. There are fascinating stories about Godavari, many from the Ramayana and the Puranas, because she flows through southern India and is regarded as sacred. புனிதமான நீரா பார்க்குறோம். She is called Dakshina Ganga, the Ganga of the south. Nasik, near where Godavari begins. மகாராஷ்டிரால தானே பிகின் ஆகுது. People come from all around to take a holy dip in her waters. Holy dipனா என்னது? அந்த இடத்துல ஸ்தானம் பண்ணுவாங்கல்ல, அந்த தண்ணியில வந்து லைட்டா முங்கி எந்திப்பாங்கல்ல, எஸ்பெஷலி டியூரிங் த கோதாவரி புஷ்காரம். கோதாவரி புஷ்காரம்ன்றது வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல், கிராண்ட் ரிவர் ஃபெஸ்டிவல், வென் டிவோட்டீஸ் கேதர் அலாங் த ரிவர் பேங்க்ஸ் ஃபார் ரிச்சுவல் பாத்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ்.
இப்போ நம்ம தமிழ்நாட்டுல கூட அந்த மாதிரி காவேரி எல்லா நதிக்கும் நம்ம வந்து ஃபெஸ்டிவல்லாம் வச்சு தலைக்காவேரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கும்பிடுவாங்க நதிய. ஏன்னா தண்ணின்றது வந்து ஒரு இன்றியமையாதது. நம்ம பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் தண்ணி தேவை, குடிக்க தண்ணி தேவை, சமைக்க தண்ணி தேவை. தண்ணின்றது நம்மளோட உயிரோட்டத்துல ஒண்ணு இல்லையா? ஸோ இந்த கோதாவரி ரிவர் வந்து பெரினியல் ரிவர்ன்றாங்க. வாட் இஸ் பெரினியல் ரிவர்னா ஃப்ளோஸ் ஆல் இயர் ரவுண்ட். அதாவது வற்றாத நதியை தான் பெரினியல் ரிவர்ன்பாங்க. கோதாவரி இஸ் எ பெரினியல் ரிவர். ஷீ நெவர் ரன்ஸ் ட்ரை. இதுவே சீசனல் ரிவர்னா என்னன்னா மழை காலத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரை அப் ஆயிடும். ஃப்ளோஸ் ஒன்லி வென் இட் ரிசீவ்ஸ் வாட்டர் இன் த ரெய்னி சீசன் அண்ட் ட்ரைஸ் அப் த ரெஸ்ட் ஆஃப் த இயர். Life along the river. Godavari passes through rich forest full of wildlife. அப்போ இது அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த தண்ணி வந்து மிகவும் தேவையானது இல்லையா? ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ் லைக் ஹர் ஆர் ஹோம் டு மெனி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ஸ் எல்லாம் எதுல வளரும்? உப்பு தண்ணியில வளராது, ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் வளரும். ஸோ ரிவரான இந்த கோதாவரி வந்து எத்தனையோ அனிமல்ஸ், டைகர், பார்க்கிங் டீர், இந்தியன் கோல்டன் கெக்கோ, அப்புறம் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ், ரெட் சாண்டல்வுட் ட்ரீஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு இன்றியமையாததா இருக்கு. வேர் ஃப்ரெஷ் வாட்டர் மீட்ஸ் த சி. ஃபைனலா எதோட கலக்கணும்? கடலோட கலக்கணும் இல்லையா? வென் கோதாவரி ரீச்சஸ் த சி, ஷீ ஸ்ப்ரெட்ஸ் அவுட் இன்டு மெனி ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் தட் ஃபார்ம் அ டெல்டா. டெல்டானா என்னது? அந்த ரிவர் மவுத்தில் இப்போ ரிவர் ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதோட ஸ்பீட் வந்து குறையும். ஏன்னா செடிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், இந்த கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அதோட ஃபாஸ்ட் குறையும். அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு கிளை ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸாக தனியாக போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபெர்டைல் லேண்ட் உருவாகும். தட் இஸ் கால் டெல்டா. டெல்டா மாவட்டங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல நியூஸ்ல. ஹர் ஃப்ரெஷ் வாட்டர் மீட்ஸ் த சால்ட்டி வாட்டர். ஸோ கோதாவரி வந்து அந்த சீயை போய் சேர்ற இடம் வந்து கொரிங்கா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ன்றாங்க. இது எங்க இருக்குன்னா ஆக்சுவலாக ஆந்திராவில் இருக்கு. திஸ் இஸ் வேர் ஹர் லாங் ஜேர்னி எண்ட்ஸ். ஸோ மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சு சவுத் ஆந்திராவில் வந்து பே ஆஃப் பெங்காலோட சேருது. வாட் இஸ் அ டெல்டா? அ டெல்டா இஸ் அ ஃபேன் ஷேப்ட் ஆர் ட்ரையாங்குலர் ஷேப்ட் ஏரியா வேர் அ ரிவர் splits into smaller streams before entering the sea, often forming rich, fertile land and mangrove forests. Fun fact பார்த்தோம்னா, India has built its longest river bridge, the Bhupan Hazarika Setu, over the Brahmaputra river. It is more than 9 kilometers long. இந்தியாவோட லாங்கஸ்ட் ரிவர் பிரிட்ஜ் எது? ரிவர் பிரிட்ஜ்னா எப்படி இருக்கும்? பிரிட்ஜ்னா எப்படி இருக்கும்? பாலம் தானே பிரிட்ஜு. ஸோ தண்ணி அடியில் இருக்குன்னா நம்ம அது மேலே நடந்து போகணும், இல்லை ஒரு வெஹிக்கிளில் போகணும்னா ஒரு பாலம் கட்டினா தானே முடியும். அந்த ரிவர் பிரிட்ஜ் வந்து பிரம்மபுத்ராக்கு மேலே இருக்கிற பூப்பன் ஹசாரிகா சேத்து, அதான் வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட் ரிவர் பிரிட்ஜ். லாங்கஸ்ட்னாலே லெங்க்த் தானே, அதோட லெங்க்த் வந்து 9 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி இன்னும் தண்ணி ரிலேட்டட் ஒன்று சொல்லணும்னா மஜூலி ஐலாண்டு. வாட் இஸ் அன் ஐலாண்டு? எல்லா சைடுமே தண்ணியா இருக்கும், நடுவில் வந்து ஒரு லேண்ட் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஐலாண்டு. இந்த மஞ்சூலி ஐலாண்டுன்றது அசாம்ல இருக்கு. ஃபார்ம்டு பை த பிரம்மபுத்ரா ரிவர். இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட். உலகத்திலேயே பெரிய ரிவர் ஐலாண்டும் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டான அசாம்ல இருக்கு. தட் இஸ் மஜூலி ஐலாண்ட். கிரேட் ஜாப் எக்ஸ்ப்ளோரர்ஸ். டுடே வி மெட் யாரை பார்த்தோம்? கோதாவரி. அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்களோட ஜேர்னி எப்படி, ஹர் சாக்ரெட் ஸ்டோரிஸ் அண்ட் த வைல்ட் லைஃப் ஷி கேர்ஸ் ஃபார். திரிம்பகேஸ்வரில் ஆரம்பிச்சு மகாராஷ்டிராவில் ஆந்திரா வழியாக வந்து பே ஆஃப் பெங்காலோட கலக்குறாங்க. 1465 கிலோமீட்டர் ஜேர்னி. செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸில் அதை தக்ஷிண கங்கான்னு சொல்லி புனித நதியாக நம்ம வழிபடுறோம். பார்ட் 2ல நம்மளுக்கு வந்து இந்த ரிவர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம ரிவர்ஸை எப்படி ஹர்ட் பண்ணுறோம், அதை பற்றின இது வந்து பார்ட் 2ல போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in part 2. Thank you so much. Subscribe our channel Comstar Academy. Click the notification bell. Give all so that all the new videos will come up for you. Thank you so much.